லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 15ல் இருக்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். உங்கள் மொபைல் ரீசெண்டாக வாங்கினது இல்லை ஆண்ட்ராய்டு 15 அப்டேட் பர்மிட்டட் அப்படின்னா அது முதல்ல இருக்கான்னு செக் பண்ணிவிடுங்க. செட்டிங்ஸில் போயிட்டு ஆண்ட்ராய்டு 15 இருக்கான்னு பாருங்கள். அப்புறம் உங்கள் கேமராவில் ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் ஏஐ எடிட்டரை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் ஏஐ எரேசர் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம ஸ்மார்ட் லாஸோ ஆப்ஷன் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். நம்ம வரலால் ஒரு ஆளை இந்த மாதிரி சர்க்கிள் பண்ணால் போகிறோம். ஃபோட்டோவிலேருந்து அந்த ஆளை இப்போ எடுத்துரும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக. இப்போ லாஸோ ஆப்ஷன் இல்லாமல் பெயிண்ட் ஓவர்ன்ற ஆப்ஷன் அடுத்தது இருக்குது. அது என்னென்னா ஒரு ஆளை இப்படி பெயிண்ட் பண்ணிங்கன்னா போகிறோம் ரஃப்பாக, அந்த ஆளை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த ஆளையும் அப்படியே எடுத்துரும். ஸோ இப்போ அன்டூ பண்ணிடுறேன்னா இப்போ இந்த மாதிரி இல்லாமல் ஒரு குரூப் ஃபோட்டோ மாதிரி இருக்குது, நிறைய பேர் இருக்காங்க பின்னாடி, ஒவ்வொருத்தராக செலக்ட் பண்ண முடியாது அப்படின்னா ரிமூவ் பீப்புள்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணால் போகிறோம். அது எல்லாரையும் ஐடென்டிஃபை பண்ணிவிடும். பேக்ரவுண்டில் எத்தனை பேர் இருக்காங்க பாருங்கள், எல்லாரையும் ஐடென்டிஃபை பண்ணிடுச்சு. இப்போது ரிமூவ் தி பீப்புள் இந்த பேக்ரவுண்ட் அப்படின்னு போட்டோன்னா அப்படியே ஃபுல்லாக எடுத்துரும். ஸோ இது ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அது என்ன கிளாரிட்டியில் எடுத்திருக்குன்றதையும் நீங்கள் பார்க்கலாம். பர்ஃபெக்டாக பண்ணுது. இப்போ நம்ம நிறைய ஃபேவரட் ஃபோட்டோஸ்லாம் வந்து பிளர்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சாம்பிள் பிளர் ஃபோட்டோ ஒன்று எடுக்கிறேன். இப்போ ரிமூவ் பிளர் அன்பிளர்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக பிளர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கிளாரிட்டி ஃபோட்டோஸ் நம்ம கொடுத்துரும். ஜஸ்ட் நீங்கள் கம்பேர் பட்டனை கிளிக் பண்ணால் போகிறோம், முந்தி எப்படி இருந்ததுன்றதையும் பார்க்கலாம். ஒரு ஃபோட்டோ எடுக்கிறச்சே நாம் கேமரா ஆன் பண்ணதுலேருந்து எல்லா ஃப்ரேமையும் காட்டும். ஸோ நாம் லைவ் ஃபோட்டோன்ற ஆப்ஷனை வச்சு எது பெஸ்ட்டு ஃபோட்டோவோ அதை செலக்ட் பண்ணி வச்சுக்க முடியும். அடுத்து நாம் சர்ச் ஃபீச்சர்ஸ் என்ஹான்ஸ்மெண்ட்டை பார்ப்போம். இந்த ரீசன்ட் சாஃப்ட் கீயை கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்படி ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை சர்க்கிள் பண்ண போகிறோம், அது என்னன்றதை சர்ச் பண்ணி உடனே நமக்கு சொல்லிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ராயல் பேலஸ் ஆஃப் மேட்ரிட் அப்படின்னு காமிச்சிரும். இப்போ உங்களுக்கு கார்டனிங்லலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா ஏதாவது ஒரு செடியுடைய ஃபோட்டோவை இந்த மாதிரி ரீசன்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிட்டு சர்க்கிள் பண்ணால் அது என்ன செடின்ற இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு அனிமல் லவர் ஏதாவது ஒரு பர்டிகுலர் அனிமல் பற்றி சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரீசன்ட் கீயை கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஜெக்டை சர்க்கிள் பண்ணால் போகிறோம், அது என்ன அனிமல் அப்படின்ற டீட்டெயில்ஸையும் நம்ம ஃபுல்லாக கொடுக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஷாப்பிங் சைட்ஸில் ஏதாவது ப்ராடக்ட்ஸ் பற்றி சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு தெரியல அப்படின்னா இதை சர்க்கிள் பண்ணி காட்டுறேன். ஸோ இது போன் கண்டக்ஷன் ஹெட்ஃபோன்ஸ் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்கும். இந்த ஆண்ட்ராய்டு 15 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்கள் முதல்ல ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.